பாஜக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் வரலாம் என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அழைப்பு விடுத்தார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். So, how many other alliance parties can be expected on the stage by tomorrow? It is slowly come together, no? Okay. Yeah. Is, thank you. Is about O Pannirselvam, your... It is, our door is always open, sir. Okay. Always open. For TTV Dinagaran also? I didn't say to this one or that one. Everyone is, we are waiting to everyone. Thank you. Our door is always open. Thank you. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகித்தது. தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியுள்ள நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அக்கட்சியுடன் கூட்டணி சேருமா அல்லது பாஜக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வந்தது. தமிழ் மாநில காங்கிரஸை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வரும் விதமாக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தேர்ந்தெடுத்த மக்களையே திமுக அரசு ஏமாற்றி வருவதாக கவலை தெரிவித்தார். மத்தியில் பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நாடு முன்னேறும் என்றும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு பாஜகவிற்கு இதர கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. மத்திய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் தொடர, புதிய திட்டங்கள் கிடைக்க, செயல்படுத்த, மேலும் அவர்களுக்கு கூட்டணியிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும். பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி உறுதியான நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் ஜி.கே. வாசனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் சந்தித்து பேசினர். அதன் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் முதலாவது கட்சியாக இணைந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஜி.கே. வாசன் கடந்த சில மாதங்களாக சில முயற்சிகளை எடுத்து வந்ததாகவும் அண்ணாமலை கூறினார். எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேற. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பல. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமா எடுத்தாங்க. முழு மனசோடு எடுத்தாங்க. மோடி அவர்களுடைய தேர்தல், இந்தியா முழுவதுமே மோடி வர்றாங்க. 2024 மோடி ஐயா தமிழகத்திலிருந்தும் பெரிய அளவில் எம்பிக்கள் அனுப்பணும்னு வாசன் ஐயா விரும்புறாங்க. அதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். தமிழகத்தில் எப்படி இருக்கணும், 39 சீட்ல 3 அணியா 2 அணியா எல்லாம் பேச்சு கொடுத்தாங்க. மேல டெல்லியிலையும் நம்முடைய தலைவர்களை சந்திச்சு பேசினாங்க. எல்லாமே வாசனையா பேசிவிட்டு இறுதி முடிவு. அதே நேரத்தில் என்னோட முடிவை நீங்க கேட்டிருக்கீங்க. நானும் 6 மாத காலமாக மாற்று அரசியல் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாசனையா இந்த முடிவு என்பது 2024 பாராளுமன்ற தேர்தலில் இமீடியட்டான ரிசல்ட் அதுல இருக்கும். நீங்க பாருங்க.